இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு அந்த பெரியவரை கூப்பிட்டு அவரோட சம்பள காசை கொடுக்கறா. அந்த பெரியவரும் பணத்தை வாங்கிட்டு அதை எண்ணி பார்க்காம பாக்கெட்ல வைக்க போறாரு. அப்போ இந்த பொண்ணு அந்த பெரியவர் கிட்ட பணத்தை எண்ணி பாருங்க பெரியவரே என்று சொல்றா. அந்த பெரியவர் நீங்க கொடுத்தா சரியாதான் மேடம் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன தெரியாது என்று கேட்கிறாள். பெரியவரும் ஆமான்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு சரி பணத்தை கொடுங்க, நான் எண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி எண்ணி பாக்குற மாதிரி நடிச்சிட்டு அதுல இருந்து 7000 ரூபாய் எடுத்து கையில வச்சுக்கிறான். உடனே அந்த பெரியவர் கூப்பிட்டு நான் உங்களுக்கு 7000 ரூபாய் அதிகமாக கொடுத்து விட்டேன், இப்ப எண்ணி பார்த்தோன்னதான் எனக்கே தெரியுது, இப்ப உங்க பணம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அந்த பெரியவர் கிட்ட பணத்தை கொடுக்கிறாள். அந்த பெரியவரும் பணத்தை வாங்கிட்டு ரொம்ப நன்றி மேடம், இந்த பணத்தை வச்சுதான் என்னோட பொண்டாட்டியோட உயிரை காப்பாத்தணும், அவள் ஹாஸ்பிடல்ல ஐசியூல இருக்கா, இந்த காசை பார்த்த உடனே தான் எனக்கு உயிரே வருதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு கூட அந்த பொண்ணு பணத்தை திருப்பி கொடுக்காம ஏமாத்துறா. அவங்க இந்த பெரியவர் ஏமாந்து போய் பணத்தை வாங்கிட்டு போறாரு. இதுக்கப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பெரியவர் வெளியே போறதுக்கு கதவு கிட்ட போறப்ப அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. பெரியவரை பார்த்த உடனே என்ன பெரியவரே கையில பணம் எல்லாம் வச்சிருக்கீங்க, சம்பள காசான்னு கேக்குறாரு. அப்போ இந்த பெரியவரும் ஆமா சார் இந்த மாசம் சம்பளம் தான் மேடம் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த ஆளு பெரியவர் கிட்ட என்ன பெரியவரே இந்த மாசம் உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கே, லீவு அதிகமாக போட்டீங்களா என்று கேட்கிறார். அதுக்கு இந்த பெரியவர் இல்ல சார் நான் லீவு எல்லாம் போடல, மேடம் எனக்கு கரெக்டா தான் பணம் கொடுத்திருக்காங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை எண்ணி தான் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த ஆளு பணத்தை பார்த்துட்டு 15000 தானே இவருக்கு சம்பளம், ஆனா இதுல 7000க்குள்ள இருக்க மாதிரி தானே இருக்கு, நம்ம பொண்டாட்டி வேற எண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. சரி எதுக்கும் நம்ம ஒரு தடவை எண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பெரியவர்கிட்ட பணத்தை கொடுங்க பெரியவரே, நான் ஒரு தடவை எண்ணி பார்த்துட்டு கொடுக்கறேன்னு சொல்றாரு. உடனே அந்த பெரியவரும் பணத்தை கொடுக்கிறார். இந்த ஆளு பணத்தை எண்ணி பார்த்துட்டு என்ன இதுல வெறும் 8000 மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு இவருக்கு 15000 தானே சம்பளம், நீ எவ்வளவு கொடுத்தா என்று கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு நான் 15000 தான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு அந்த ஆளு இதுல வெறும் 8000 மட்டும்தான் இருக்கு, நீ 15000 கொடுத்தேன்னு சொல்ற மீதி பணம் எங்கே என்று கேட்கிறாரு. அதுக்கு இந்த பொண்ணு இவர் பொய் சொல்கிறார், நான் 15000 தான் எண்ணி கொடுத்தேன், இவர் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு உங்ககிட்ட வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கிறார், இவரை செக் பண்ணுங்க உண்மை எல்லாம் தெரிய வரும்னு சொல்றார். உடனே இந்த பெரியவர் ஐயோ மேடம் ஏன் இப்படி பச்சையா பொய் சொல்றீங்க மேடம், நான் பணத்தை வாங்கி கையில மட்டும்தான் வச்சிருந்தேன், பாக்கெட்டில எங்கேயும் வைக்கல, நீங்க கொடுத்த பணத்தை தான் அப்படியே சார்கிட்ட கொடுத்தேன், இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிடல்ல கொடுக்கணும், எனக்கு படிப்பு அறிவு இல்ல, இதுல எனக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியாது, அதனாலதான் உங்ககிட்ட பணத்தை என்ன தெரியாதுன்னு சொல்லி கொடுத்தேன், ஆனா நீங்க பணத்தை வாங்கிட்டு என்ன இப்படி ஏமாத்துறீங்களே, நான் உங்ககிட்ட உழைச்சிதான் சம்பாதிக்கிறேன், ஏன் இப்படி ஏமாத்துறீங்க மேடம்னு சொல்லிட்டு இனிமே உங்ககிட்ட நான் வேலைக்கு வரமாட்டேன் மேடம், நீங்க தப்பு பண்ணிட்டு என் மேல பழி போடுறீங்க, இந்த மாதிரி பணம் வச்சிருக்க பணக்காரங்க எல்லாரும் ஏன் ஏழைகளை ஏமாத்துறீங்க, அவங்களும் மனுஷங்க தானே, கொஞ்சமாவது அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க, இப்படி அவங்க கிட்ட இருக்கிறதையும் புடுங்கிறதுக்கு பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளு வீட்டை விட்டு போகிறாரு. இந்த பொண்ணு செஞ்சது தப்புன்னு நினைச்சீங்கன்னா இந்த பெரியவருக்கு ஆதரவா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க.